இன்றைக்கி ஃபைனான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டில் கேஸ் ஸ்டடி கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். நமக்கு செக்ஷன் டி கொஸ்டின்ஸில் கேஸ் ஸ்டடி கொஸ்டின்ஸாக இருக்குது சிஎம்ஏ இன்டரில். அதில் ஃபைனான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டில் நமக்கு கேஸ் ஸ்டடி கொஸ்டின்ஸ் எந்த மாதிரி வரும் அப்படிங்கிறத ஒரு கெஸ் பண்ணி நம்ம அதுக்கேற்ற மாதிரி கொஸ்டின்ஸ் இந்த இன்றைக்கி ரிவிஷனில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கொஸ்டினில் ரேஷியோ அனாலிசிஸ் பார்க்க போகிறோம். பிகாஸ் ரேஷியோ அனாலிசிஸுங்கிறதுல உங்களுக்கு அழகாக கொஸ்டின் செட் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். அதாவது சப் கொஸ்டின்ஸ் 2 மார்க்கு 3 மார்க் 4 மார்க்குன்னு போட்டு அந்த 12 மார்க்ஸுக்குமே ரேஷியோ அனாலிசிஸில் இருந்தும் கேட்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு 2-3 கொஸ்டின் மட்டும் கூட ரேஷியோ அனாலிசிஸில் இருந்தும் உங்களுக்கு கேட்கலாம். அதாவது அப் டு 6 மார்க்ஸ் வரைக்கும் ரேஷியோ அனாலிசிஸ், மீதி ஒரு 6 மார்க்ஸுக்கு கேஸ் ஸ்டடி கொஸ்டின்ஸ் உங்களுக்கு காஸ்டிங்கில் இருந்து கூட வரலாம். எப்படி வேணாலும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ காஸ்டிங் அண்ட் ஃபைனான்ஷியல் மேனேஜ்மெண்ட் 2 சேர்ந்து ஒரே பேப்பர் அப்படிங்கிறதுனால the case study question may be either from cost and management accounting or from financial management, அல்லது from both cost and management accounting and financial management. So today we are going to see financial management, some expected case study questions. First we have to see the ratio analysis sum. Here the question is, in the books of a company, equity shares trading in the stock market is 28 rupees. 28 rupees means it is a market price per share, MPS. Equity share capital 20 lakhs, 10% preference share capital 4 lakhs, reserves and surplus 16 lakhs, 12.5% debentures 12 lakhs. Profit before interest and tax, it is in the short form as PBIT, profit before interest and tax. Calculate the following when the company falls within the tax bracket of 25%. Return on capital employed, it is termed as ROCE, return on capital employed. Next one, earnings per share, it is termed as EPS, earnings per share. Then price earning ratio, price earning ratio is nothing but MPS by EPS, price market price P divided by earnings price, earnings per share E, PE ரேஷியோ. இது ஈஸியாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். PE ரேஷியோனா மேலே MPS, ஈனா EPS. சரி, ஃபஸ்ட்டு ரேஷியோ நம்ம கால்குலேட் பண்ணுவோம். ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு. ரிட்டர்ன்னா என்ன? ப்ராஃபிட். இங்கே ப்ராஃபிட்டை இங்கே நமக்கு ப்ரீ டேக்ஸாக போஸ்ட் டேக்ஸாங்கிறது அந்த ரேஷியோவில் சொல்லலை. ஒரு ரேஷியோவில் நமக்கு இருக்கக்கூடிய ஒரு ஃபியூச்சர் என்னென்னா, ரேஷியோ நம்ம எப்படி வேணாலும் இன்டர்பிரிட்டேஷன் பண்ணிக்கலாம். இந்த ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு அப்படின்னு வெறும் ப்ளைனாக கொடுத்துருந்தாங்கன்னா, இந்த ரிட்டர்னை ப்ராஃபிட்டை யூ கேன் டேக் இட் எய்தர் அஸ் ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் ஆர் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ். சின்ஸ் there is no particular mention about the pre-tax or post-tax in the question, you can make your own assumptions. இதுதான் நம்ம CMA கொஸ்டின் பேப்பரில் நம்ம CMA பேட்டர்னில் சொல்லியிருந்தாங்க அன்றைக்கி. உங்களுடைய அசம்ஷன்ஸ் எதுவாக இருந்தாலும் யூ கேன் ரைட் இட் இன் த பாக்ஸ் ப்ரொவைடட் பிலோ யுவர் ஆன்சர். ப்ராப்ளம் வைஸ் சம் இருந்துச்சுன்னா அதுக்கு மெயின் ஆன்சரை நீங்கள் டைப் பண்ணினா போதும். பட் அதோட உங்களோட அசம்ஷன்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதையும் நீங்கள் கீழே எழுதலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இந்த கொஸ்டின்லாம் உங்களுக்கு அசம்ஷன்ஸ் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். அதில் ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு, இப்போ நீங்கள் ப்ரீ டேக்ஸை பேஸ் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கீங்க அப்படின்னா அதை அசம்ஷனில் யூ ஹாவ் டு மென்ஷன். ஹியர் த கால்குலேஷன் for return on capital employed is made on the basis of pre-tax அப்படின்னு போடணும். அப்படி இல்லை போஸ்ட் டேக்ஸை வச்சு கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா போஸ்ட் டேக்ஸ், டேக்ஸை மைனஸ் பண்ணிவிட்டு வர்றது தான் ரிட்டர்ன் ஆஃப்டர் டேக்ஸ். டேக்ஸை மைனஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி வர்றது ப்ரீ டேக்ஸ். ஸோ ப்ரீ டேக்ஸில் ப்ராஃபிட் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டேக்ஸ் டிவைடட் பை கேபிட்டல் எம்ப்ளாய்டு. கேபிட்டல் எம்ப்ளாய்டுனா என்ன? டோட்டல் அசெட்ஸ் மைனஸ் கரண்ட் லயபிலிட்டிஸ்னு சொல்லலாம். அதர்வைஸ் லாங் டேர்ம் லயபிலிட்டிஸ் எல்லாமே கேபிட்டல் எம்ப்ளாய்டுன்னு சொல்லலாம். சில இடத்துல வந்து கேபிட்டல் எம்ப்ளாய்டு அப்படிங்கும்போது அதை நெட்ஒர்த்துன்னு சொல்லுவாங்க. ஸோ ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட் நெட்ஒர்த் அதெல்லாம் ஒன்று. இங்கே கேபிட்டல் எம்ப்ளாய்டு அப்படிங்கிறத நம்ம டோட்டலாக லாங் டேர்ம் லயபிலிட்டிஸ் எல்லாமே எடுத்துக்கிறோம், இன்க்ளூடிங் டிபென்ச்சர்ஸ். ஸோ கேபிட்டல் எம்ப்ளாய்டு அப்படின்னா இது எல்லாமே. ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்ஸ்னால் என்ன? ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் அண்ட் ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ், இது ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸோடைய ஃபண்ட்ஸ். ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் ஒரு 4 lakhs. அடுத்தது 12.5 டிபென்ச்சர்ஸ். ஸோ இது எல்லாமே லாங் டேர்ம் லயபிலிட்டிஸ்.
அந்த லாங் டேர்ம் லைபிலிட்டிஸ் எல்லாமே நமக்கு இங்கே கேபிட்டல் எம்ப்ளாய்டாக அசியூம் பண்ணியிருக்கோம். சப்போஸ் இதில் கேபிட்டல் எம்ப்ளாய்டு அப்படிங்கிறதுல நமக்கு ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டு மட்டும் எடுக்கிற மாதிரியும் சில ரேஷியோஸில் வரும். பட் ஹியர் நம்ம இங்கே எல்லாமே சேர்த்து தான் எடுத்திருக்கோம். இன்டூ 100. Profit before interest and tax is already given in the question as 8 lakhs divided by capital employed 20 lakhs, 4 lakhs, 16 lakhs and 12 lakhs. The total is 52 lakhs. So PBIT by capital employed into 100 is the return on capital employed on the basis of pre-tax profit before deducting tax from the profit. Not only tax but also interest is not deducted. Then second assumption, return on capital employed after tax is deducted, post tax. இப்போ இங்கே ப்ராஃபிட் என்ன வரும்? ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் PBIT, ப்ராஃபிட் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டேக்ஸ் இஸ் 8 lakhs. இப்போ இதில் ஃபஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட்டை நம்ம மைனஸ் பண்ணணும். ப்ராஃபிட் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டேக்ஸ். இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? இன்ட்ரெஸ்ட்டை மைனஸ் பண்ணணும். வாட் இஸ் இன்ட்ரெஸ்ட்? Debenture interest. Debenture interest is 12.5% on 12 lakhs. So interest is 12.5% on 12 lakhs. இதுக்கு amount என்ன வரும்? 1,50,000 வருது. So இது profit after interest but before tax. Profit before tax. இது I இல்ல, profit before tax. It is 6,50,000. What is the tax rate? Tax bracket is 25%. So when tax is deducted, tax is 25%. After deducting 25%, profit after tax will be 4,87,500. One lakh 12,500. Sorry, 6,50,000 into 25%. One minute please. 6,50,000 into 25%, 1,62,500. 1,62,500. So profit after tax is 4,87,500. This is the profit after tax. But for a return on capital employed, post tax means here profit before interest and tax minus tax only. இங்கே இன்ட்ரெஸ்ட்டை மைனஸ் பண்ணாமல் வெறும்னா டேக்ஸை மட்டும் மைனஸ் பண்ணி எடுக்கிறது தான் ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டில் நம்ம எடுத்துப்போம். ஏன்னா ஒரு ரிட்டர்ன் அப்படிங்கும்போது இந்த இடத்துல டிபென்ச்சரையும் நம்ம கீழே கேபிட்டல் எம்ப்ளாய்டில் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ அந்த டிபென்ச்சருடைய இன்ட்ரெஸ்ட்டை மைனஸ் பண்ணாமல் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய இன்ட்ரெஸ்ட்டும் சேர்த்து தான் இந்த ப்ராஃபிட்டில் நம்ம பார்க்கணும். இப்போ இங்கே PBIT இன்ட்டு 1 மைனஸ் T. PBIT என்ன? 8 lakhs. 1 மைனஸ் T என்ன? Tங்கிறது டேக்ஸ் ரேட். 1 மைனஸ் 25% தான் 0.25 போட்டிருக்காங்க. ஸோ இப்போ இங்கே ஆன்சர் உங்களுக்கு ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் பட் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் அதனுடைய அமௌண்ட் இதில் 11.54%. அப்போ 15.38ன்னு இருக்கிறது டேக்ஸை மட்டும் மைனஸ் பண்ணிட்டோம்னா 11.34 வருது. இப்போ கேபிட்டல் எம்ப்ளாய்டுக்கு எத்தனை பெர்சன்டேஜ், அதாவது ப்ராஃபிட்டுங்கிறது கேபிட்டல் எம்ப்ளாயில் எத்தனை பர்சன்டேஜாக இருக்கும்? ப்ரீ டேக்ஸ் அண்ட் போஸ்ட் டேக்ஸ் ரெண்டு அசம்ஷன். ஸோ சம்மில் பர்டிகுலராக ப்ரீ டேக்ஸ் ஆர் போஸ்ட் டேக்ஸ் கொடுக்கல அப்படின்னு சொன்னால் இந்த ரெண்டில் நீங்கள் எதை வேணாலும் அசியூம் பண்ணிக்கலாம். அசியூம் பண்ணிவிட்டு இந்த அசம்ஷனை மறந்துடாமல் நீங்கள் மென்ஷன் பண்ணணும். இப்போ உங்களுக்கு ஆன்சர் ப்ரீ டேக்ஸில் போட்டிருக்கீங்க 15.38 அப்படின்னா அந்த பாக்ஸில் 15.38ன்னு கால்குலேட் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே எழுதிருங்க.
Here return on capital employed is calculated on the basis of assumption that profit here it is taken as pre-tax before tax அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் எழுதிருங்க. இப்போ போஸ்ட் டேக்ஸ்னு எடுத்துருந்தீங்கன்னா இங்கே here the profit is taken as PBIT into 1 minus tax rate அப்படிங்கிற அசம்ஷனை மறக்காமல் குறிப்பிடுங்க. அப்போ தான் இந்த ரெண்டு ஆன்சர் இருந்தாலும் அவங்க ஆன்சர் கீழே ரெண்டு ஆன்சரும் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இதில் ரெண்டு ஆன்சரில் எது வந்தாலும் அதுக்கு அசம்ஷனும் நீங்கள் எழுதினா தான் உங்களுக்கு மார்க் ஃபுல்லாக கிடைக்கும். அடுத்தது ஏர்னிங்ஸ் பெர் ஷேர். இப்போ நம்ம இங்கே போட்ட கேல்குலேஷன் ஏர்னிங்ஸ் பெர் ஷேருக்கு யூஸ் ஆகும். இப்போ ஏர்னிங்ஸ் பெர் ஷேர்னால் என்ன, ஒரு ஷேருக்கு எவ்வளவு ப்ராஃபிட் கிடைக்கும். அப்போ இங்கே ஈக்விட்டி ஷேர் ஹோல்டரோடது மட்டும்தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஈக்விட்டி ஷேர் ஹோல்டருக்கு எவ்வளவு ப்ராஃபிட் அவைலபிளாக இருக்கும். இப்போ இங்கே பார்த்த ப்ராஃபிட்டு டிபென்ச்சர் ஹோல்டர்ஸ்க்கு இன்ட்ரெஸ்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி, டேக்ஸும் பே பண்ணுறதுக்கு முன்னாடி, ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு டிவிடெண்டும் பே பண்ணுறதுக்கு முன்னாடி இருக்கிற ப்ராஃபிட். இதில் ஒவ்வொரு ஸ்டெப்பாக நம்ம மைனஸ் பண்ணிக்கிட்டே வரோம். முதல்ல இன்ட்ரெஸ்ட்டை மைனஸ் பண்ணிட்டோம், அடுத்தது டேக்ஸை மைனஸ் பண்ணிட்டோம். அப்போ டேக்ஸை மைனஸ் பண்ணிவிட்டு வர்றது 4,87,500. இந்த அமௌண்ட் யார் யாருக்கு உரியது, ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கும் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கும் உரியது இல்லையா. இதில் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு உரியதே மைனஸ் பண்ணிட்டா தான் நமக்கு ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு உரியது தெரியும். ஸோ வாட் இஸ் அமௌண்ட் ரிலேட்டட் டு ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ், ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட். ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட் எத்தனை பர்சன்டேஜ், 10% ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் ஆன் 4 lakh. 4 lakhல 10%னா என்ன ஆகும், 40,000 வரும். ஸோ 40,000 ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்டை மைனஸ் பண்ணிவிடுங்க. ஸோ மைனஸ் பண்ணிட்டோம்னா திஸ் இஸ் த அமௌண்ட் அவைலபிள் ஃபார் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ், 4,47,500. So 4,47,500 is the profit available to equity shareholders divided by number of equity shares. What are the number of equity shares? Equity share capital is 20 lakhs. Face value is 20 rupees. So 20 lakhs divided by 20 rupees. Number of shares is equal to 1 lakh. அதுதான் இங்கே டிவைட் பண்ணுறோம். 1 lakh equity shares. இப்போ ஒரு ஷேருக்கு கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட் என்ன அப்படின்னா 4.475. இதுதான் ஏர்னிங்ஸ் பெர் ஷேர். அடுத்தது பிஇ ரேஷியோ, ப்ராஃபிட் ஏர்னிங் ரேஷியோ, எம்பிஎஸ் பை இபிஎஸ், ப்ராஃபிட் ஏர்னிங் ரேஷியோ அப்படின்னு இதுக்கு பேர் உண்டு, பிஇ ரேஷியோ. அப்போ இது ஒரு ஷேருக்குரிய மார்க்கெட் ப்ரைஸையும் ஒரு ஷேருக்கு கிடைக்கக்கூடிய ஏர்னிங்ஸையும் ரெண்டையும் வச்சு நம்ம ஒரு ரேஷியோவாக, இங்கே டைம்ஸில் தான் வரும், இங்கே ரேஷியோ பர்சன்டேஜாக வராது நமக்கு, இங்கே டைம்ஸில் வரும். இபிஎஸ்ங்கிறது ரேஷியோ கிடையாது, இது அமௌண்ட், ஏர்னிங்ஸ் பெர் ஷேர். இப்போ இங்கே மறக்காமல் ருபீஸ் போடணும். இந்த பாயிண்ட்டு நீங்கள் நல்லாவே கவனிச்சுக்கோங்க. ஏன்னா இது நமக்கு மெயின் ஆன்சர் டைப் பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு வெறும்னா ஆன்சரை மட்டும் 4.475ன்னு போடாதீங்க. ருபீஸ், இது ஏர்னிங்ஸ் பெர் ஷேர் அப்படின்னா யூ ஹாவ் டு மென்ஷன் த ருபீஸ் சிம்பிள் பிஃபோர் 4.475. ருபீஸுங்கிறத கண்டிப்பாக நீங்கள் மென்ஷன் பண்ணணும். சப்போஸ் அங்கே ருபீஸ் சிம்பிள் போட முடியலன்னா ஆர்எஸ்னாவது போட்டு விடுங்க. அதே மாதிரி பர்சன்டேஜ் அப்படின்னா அது கண்டிப்பாக பர்சன்டேஜில் தான் போடணும். ஏன்னா இங்கே 100ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம்ல, அதனால் அது பர்சன்டேஜ் கண்டிப்பாக போடணும், அப்போ தான் ஃபுல் மார்க் கிடைக்கும். இப்போ ப்ரைஸ் ஏர்னிங் ரேஷியோ அப்படின்னா அது ஜஸ்ட்டு டைம்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு குறிக்குது. இந்த இடத்துல டைம்ஸுங்கிற வேர்டை கண்டிப்பாக போடணும். அதை அப்ராக்சிமேட் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காமல் ப்ராக்கெட்டில் அப்ராக்சிமேட்னு போட்டுருங்க. மார்க்கெட் ப்ரைஸ் பெர் ஷேர் எம்பிஎஸ் ஆல்ரெடி கிவன் இந்த கொஸ்டின். ஏர்னிங்ஸ் பெர் ஷேர் இங்கே தான் நம்ம இப்போ தான் கால்குலேட் பண்ணினோம், 4.475. இந்த ரெண்டையும் எத்தனை மடங்கு இருக்குது, அதாவது ஏர்னிங்ஸ் பெர் ஷேர் அப்படிங்கிறது மார்க்கெட் ப்ரைஸ் மாதிரி, மார்க்கெட் ப்ரைஸுங்கிறது ஏர்னிங்ஸ் பெர் ஷேர் மாதிரி 6 டைம்ஸ் இருக்குது. ஸோ 6.26 டைம்ஸ் அப்ராக்சிமேட்லி. ஸோ நான் சொன்ன பாயிண்ட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. கேஸ் ஸ்டடி கொஸ்டின்கும் போது ஒரு கொஸ்டின் மட்டும் இல்லாமல் 2-3 கொஸ்டின் சேர்ந்து வரும். அதில் உங்களுக்கு மார்க்கு பிரித்து தான் கொடுப்பாங்க. சப்போஸ் இந்த ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டுக்கு ஒரு 2 மார்க்ஸ் அல்லது 3 மார்க்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கலாம், 2 or 3 மார்க்ஸ் கொடுத்துருக்கலாம். அதே மாதிரி ஏர்னிங்ஸ் பெர் ஷேர், ப்ரைஸ் ஏர்னிங், பிஇ ரேஷியோ எல்லாத்துக்குமே. ஆனால் இதில் வெறும்னா ஆன்சர், மெயின் ஆன்சர் மட்டும் கீ ஆன்சர் டைப் பண்ணால் போதும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு சிம்பிளோ அல்லது யூனிட்ஸோ எதுவுமே போடாமல் விட்டுறாதீங்க, மார்க்கு போயிடும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இது புது பேட்டர்ன் நமக்கு, அதனால் வெறும்னா ஆன்சர் மட்டும் டைப் பண்ணால் போதும்னு நினைக்காதீங்க. ஆன்சரோட சேர்த்து அது ருபீஸா, பர்சன்டேஜா, டைம்ஸா எல்லாமே கரெக்டாக குறிக்கணும். இப்போ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். The management of a company is planning to expand its business and consults you to prepare an estimated working capital.
ஸோ ஃபைனான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டில் ரொம்ப முக்கியமான சாப்டர் ரேஷியோ அனாலிசிஸ், ஒர்க்கிங் கேபிட்டல் மேனேஜ்மெண்ட். இந்த ஒர்க்கிங் கேபிட்டல் மேனேஜ்மெண்ட்டில் நமக்கு 2-3 டைப்பான சம் வரலாம். ஒர்க்கிங் கேபிட்டல் அமௌண்ட் எவ்வளவுன்னு எஸ்டிமேட் பண்ணி கேட்கலாம், அல்லது ஒர்க்கிங் கேபிட்டல் தட் இஸ் ஆப்ரேட்டிங் சைக்கிளுடைய நம்பர் ஆஃப் டேஸ் என்னென்னு கேட்கலாம். இதெல்லாம் உங்களுக்கு சின்ன சின்ன கொஸ்டின்ஸை சப் கொஸ்டின்ஸ் கேட்குறதுக்கு ரொம்ப ஏற்ற கொஸ்டின்ஸ். அதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க அதெல்லாம். அப்புறம் இதுலேயே பார்த்திங்கன்னா இதில் செகண்ட் ஷிஃப்ட் எடுத்துக்கிட்டு அதுக்கான அசம்ஷன்ஸை பேஸ் பண்ணி செகண்ட் ஷிஃப்ட்டுக்கு எக்ஸ்ட்ராவாக அடிஷ்னல் ஒர்க்கிங் கேபிட்டல் எவ்வளவு தேவைப்படும், அந்த மாதிரி கொஸ்டினும் வரலாம். இன்னொன்று, அந்த டேண்டன் கமிட்டியில் 3 மெத்தடில் ஒர்க்கிங் கேபிட்டல் லோன் ஃபைனான்சிங் அவைலபிள் ஃப்ரம் த பேங்க், அதுவும் கேட்கலாம். அதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த சின்ன சின்ன கொஸ்டின்ஸ் உங்களுக்கு சப் கொஸ்டின்ஸாக கேட்குறதுக்கு ரொம்ப கரெக்டாக பொருத்தமாக இருக்கும். ஒரு பெரிய கொஸ்டின் கொடுத்துட்டாங்கன்னா அதிலேருந்து சின்ன சின்ன கொஸ்டின்ஸ் கேட்க முடியும். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒர்க்கிங் கேபிட்டல் மேனேஜ்மெண்ட். இதில் ஒர்க்கிங் கேபிட்டல் ரெக்குயர்மெண்ட் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கிற சம்மு. இந்த மாதிரி சம்மில் முதல்ல இங்கே ஃபஸ்ட்டு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கும் போதே படிக்கும்போதே நல்லா கிளியராக படிச்சிடுங்க. ஏன்னா உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் ரீடிங் டைம் கொடுக்குறாங்க, அதை ரொம்ப கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நான் நம்ம சேனலில் ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன், டைம் மேனேஜ்மெண்ட் எப்படி அப்படின்னு சொல்லியிருக்கேன். டைம் மேனேஜ்மெண்ட்டுங்கிறது அப்போ நமக்கு தெரியாது, அதாவது கொஸ்டின் பேப்பர் ரீடிங் டைம் கொடுப்பாங்களா இல்லையான்னு அப்போ தெரியாது அந்த வீடியோ போடும்போது. ஸோ அப்படி கொடுத்தா எப்படி யூஸ் பண்ணலாம், கொடுக்கலனாலும் எப்படி ப்ராப்பராக டைம் மேனேஜ் பண்ணலான்னு சொன்னேன். நமக்கு கொஸ்டின் பேப்பர் டைம் கொடுத்துருக்கும் போது ரொம்ப ரொம்ப அது பெனிஃபிட் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸை கொஸ்டின் பேப்பர் ரீட் பண்ணும்போது முக்கியமாக செக்ஷன் சிக்கு மட்டுமே அதை யூஸ் பண்ணுங்கள். செக்ஷன் சிக்கு ஒரு 10 மினிட்ஸாவது ஒதுக்கி ஃபுல் கொஸ்டின்ஸையும் 6 கொஸ்டினையும் படித்து பார்த்து அதில் எந்த 4 செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத அப்போவே குறித்து வச்சுருங்க. அப்போ உங்களுக்கு பின்னாடி அது தப்பான கொஸ்டினை எடுத்து பாதி எழுதிட்டு திருப்பி ரீசெட் பண்ணி டயத்தை வேஸ்ட் பண்ணாமல் உங்களுக்கு கரெக்டாக எழுத முடியும். செக்ஷன் டிக்கு அதுக்கப்புறம் கடைசியில் ஒரு 5 நிமிஷத்தை ஒதுக்கி பார்த்துக்கோங்க. ஏபிக்கு டைம் நீங்கள் ஒதுக்க வேண்டாம், ஏன்னா உங்களுக்கு அது 50 மினிட்ஸ்க்குள்ளே முடிக்கணும், அந்த மாதிரி டைம் லிமிட்லாம் கிடையாது, எடுத்துட்டாங்க. ஸோ 1 மார்க் கொஸ்டின் உங்களுக்கு ஒரு தடவை ரீட் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் பார்த்துக்கலாம். அதை 15 நிமிஷத்துக்குள்ளே கண்டிப்பாக உங்களால் எல்லா கொஸ்டினும் ரீட் பண்ணுறதுக்கும் டைம் இருக்காது. ஸோ செக்ஷன் சிக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. அதில் அந்த 4 கொஸ்டின் சூஸ் பண்ணுறதுக்கு எது கொஸ்டின் உங்களுக்கு நல்லா தெரியும், இன்னும் இருக்கிற சப் கொஸ்டின்ஸை சேர்த்து அப்படின்னு பார்த்து குறித்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி கொஸ்டின்லாம் நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு தடவை கிளான்ஸ் ரீட் பண்ணும்போதே என்னங்கிறது ஐடியா தெரிஞ்சிடும். இந்த கொஸ்டின் நம்ம எழுதலாம், இது புரியுது அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் கொஸ்டின் பேப்பரில் ஆன்சரை எழுத ஆரம்பிக்கும் போது ரொம்ப கேர்ஃபுல்லாக கொஸ்டினை நல்லா ரீட் பண்ணிவிட்டு எழுதுங்க. அதில் அது ஓவர் லுக்கிங்காக மேலோட்டமாக அப்படி கொஸ்டினை பார்க்கும்போதே ரொம்ப ஈஸியாக இருக்குது, தெரிஞ்சிருச்சு எழுதிடலான்னு வேகமாக போகும்போது நம்மளை அறியாமலே சின்ன சின்ன மிஸ்டேக் விட்டுருவோம். இதெல்லாம் ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ்னால நாங்கள் சொல்கிறோம். இது சின்ன சின்ன கொஸ்டின் அதாவது சின்ன சின்ன பாயிண்ட்ஸில் உங்களுக்கு அதில் ஒரு டெஸ்ட்டு கொடுத்துருப்பாங்க, ரொம்ப ஒரு ட்ரிக்கியான பாயிண்ட்டும் அதில் இருக்கும். அதை நீங்கள் அப்படியே மேலோட்டமாக பார்த்துட்டு போகும்போது அது புரியாமல் இருக்கலாம். அதனால் கொஸ்டின் பேப்பர் ரீட் பண்ணும்போது அந்த 15 நிமிஷத்தை நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. அதை தவிர ஒவ்வொரு ஆன்சரும் எழுதும்போதும் கொஸ்டினை கம்ப்ளீட்டாக ரீட் பண்ணிக்கோங்க. அதுக்குன்னு ரொம்ப டைம் எடுத்து ரீட் பண்ணாதீங்க, நீங்கள் அதுக்கு ப்ராக்டிஸ் வேணும். இப்போ சில பேருக்கு டிசம்பர் 8 எக்ஸாம் ஆரம்பிக்குது, ஆனால் இன்னும் கொஞ்சம் பேருக்கு ஜனவரி 3 தான் ஆரம்பிக்குது. ஸோ அதுக்குள்ளே நீங்கள் கிடச்சிருக்க அந்த டயத்தை ரொம்ப யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்திக்கோங்க. கொஸ்டின்லாம் எப்படி ரீட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம் பார்த்துக்கோங்க. இப்போ சேல்ஸ் அப்படிங்கும்போது டொமஸ்டிக் சேல்ஸ் அட் 1 மந்த் கிரெடிட், இந்த இடத்துல நீங்கள் கவனிக்கணும், எத்தனை மாதம் கிரெடிட் அப்படிங்கிற பாயிண்ட்டை கவனிச்சுக்கணும். எக்ஸ்போர்ட், அப்போ இது டொமஸ்டிக் சேல்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க இந்த சம்மில், எக்ஸ்போர்ட் சேல்ஸு கொடுத்துருக்காங்க. டொமஸ்டிக் சேல்ஸு 1 மந்த் கிரெடிட், எக்ஸ்போர்ட் சேல்ஸ் 3 மந்த்ஸ் கிரெடிட். சேல்ஸ் ப்ரைஸ் 10% பிலோ டொமஸ்டிக் ப்ரைஸ். So domestic price, selling price is not at all given. Total selling price is given, but single unit selling price is not given. So domestic price விட sales price exportக்கு 10% கம்மியாக இருக்குது. அப்போ total export sales 8,10,000 இருக்குது. Materials used, raw materials ஒரு 6,75,000. For the suppliers has given 2 months credit. Suppliers 2 மாதம் credit கொடுத்துருக்காங்க. இப்போ பர்ச்சேஸ் பண்ணதை நம்ம கிரெடிட்டர்ஸ்க்கு 2 மாதம் கழித்து தான் பே பண்ணுறோம். lag in payment of wages half month. wages எல்லாம் ஒரு பாதி மாதத்துக்குரியது அவுட்ஸ்டாண்டிங்காக இருக்குது.
அடுத்தது lag in payment of manufacturing expenses. இது cash expenses. இதுவும் 1 month delay பண்ணி பே பண்ணுறாங்க 7,65,000. அடுத்தது lag in payment of administration expenses. manufacturing expensesங்கிறது production expenses or factory expensesனு சொல்லலாம். administration expenses இதுவும் 1 month lagனா என்ன, டிலே பண்ணி பே பண்ணுறது, அவுட்ஸ்டாண்டிங்னு எடுத்துக்கலாம். எவ்வளோ நாள் அது அவுட்ஸ்டாண்டிங்காக இருக்குங்கிறது. ஸோ இந்த வேர்டெல்லாம் நல்லா கவனிச்சுக்கோங்க. 1 half month, 1 month, 1 month. செல்லிங் எக்ஸ்பென்சஸ் பேயபிள் குவார்ட்டர்லி இன் அட்வான்ஸ். இதெல்லாம் டிலே பண்ணி பே பண்ணுறாங்க. லேகுங்கிறது டிலே, பட் குவார்ட்டர்லி இன் அட்வான்ஸ்னால் என்ன, இது ப்ரீபெய்டு, இது முன்கூட்டியே பே பண்ணிடுறாங்க, ஒரு குவார்ட்டருக்கு உரியது. இன்கம் டேக்ஸ் பேயபிள் இன் 4 இன்ஸ்டால்மெண்ட். டேக்ஸு 4 இன்ஸ்டால்மெண்ட்டில் பே பண்ணுறாங்க. அதில் ஒரு இன்ஸ்டால்மெண்ட்டு நெக்ஸ்ட்டு ஃபைனான்ஷியல் இயரில் பே பண்ண வேண்டியது இருக்குது. டோட்டல் டேக்ஸு 1,68,000. அப்போ இதில் 1/4 நம்ம ஆட் பண்ணுவோம், இதில் கன்சிடர் பண்ண வேண்டியது இருக்கும். கிராஸ் ப்ராஃபிட் ரேட் 20%. இக்னோர் ஒர்க் இன் ப்ராக்ரஸ் அண்ட் டெப்ரிசியேஷன். நார்மலாக உங்களுக்கு இந்த மாதிரி கொஸ்டினில் ரா மெட்டீரியல், ஒர்க் இன் ப்ராக்ரஸ், ஃபினிஷ்டு குட்ஸ் 3 வரும். அதில் ஒர்க்கிங் கேபிட்டல் எவ்வளவுங்கிறத நம்ம பார்ப்போம். பட் இந்த சம்மில் ஒர்க் இன் ப்ராக்ரஸ்ஸு கிடையாது, அதை இக்னோர் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்போ நமக்கு ரா மெட்டீரியலும் ஃபினிஷ்டு குட்ஸும் தான் இங்கே வரும். ஆனால் அதுக்கு பதிலாக இங்கே எக்ஸ்ட்ரா பாயிண்ட்டு கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ்போர்ட் சேல்ஸை கொண்டு வந்திருக்காங்க, இன்கம் டேக்ஸ் இங்கே கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சில ஒவ்வொரு சம்மும் ஒவ்வொரு மாடலில் இருக்கும் உங்களுக்கு. ஆனால் அதில் எந்த பாயிண்ட்டை நம்ம கவனமாக பார்த்து செய்யணும் அப்படிங்கிறத ஒவ்வொரு சம்லையும் பார்க்கும்போது தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா சம்மை எப்படி மாற்றி கொடுத்தாலும் யூ கேன் ஈஸிலி சால்வ் இட். And believes in keeping 2,50,000 available to it, including the overdraft limit of 75,000 not yet utilized by the company. இதனோட அர்த்தம் என்ன, keeping 2,50,000 available to it. இப்போ இந்த 2,50,000 அப்படிங்கிறது கேஷ் ரெக்வயர்டு. கேஷ் 2,50,000 இஸ் அவைலபிளாக இருக்கிற மாதிரி வச்சுக்கணும். அதில் ஓவர் டிராஃப்ட் ஒரு 75,000 இன்னும் யூஸ் பண்ணாமல் வச்சுருக்காங்க கம்பெனி, அதுவும் சேர்ந்துருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இது 75,000 போக மீதி அமௌண்ட்டை நம்ம கேஷாக கையில் அவைலபிளாக வச்சுருக்கணும். மேனேஜ்மெண்ட் இஸ் ஆல்சோ ஆஃப் ஒப்பீனியன் டு மேக் 10% மார்ஜின் ஃபார் கண்டின்ஜென்சிஸ் ஆன் கம்ப்யூட்டட் ஃபிகர். 10% மார்ஜின்னா என்ன, இதில் ஒரு அடிஷ்னல் அமௌண்ட்டாக எதிர்பாராமல் கண்டின்ஜென்சி, நம்ம எதிர்பாராத ஏதாவது ஒன்று இருக்கும் அப்படிங்கிறதுனால ஒரு 10% அடிஷ்னலாகவே வைக்கணும் ஒர்க்கிங் கேபிட்டல் ரெக்யர்மெண்ட்டுன்னு முடிவு பண்ணுறாங்க. யூ ஹாவ் டு ப்ரிப்பேர் எஸ்டிமேட்டட் ஒர்க்கிங் கேபிட்டல் அமௌண்ட். இப்போ ஒர்க்கிங் கேபிட்டல் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு கேட்டால் நமக்கு பழைய மெத்தடு, பட் இங்கே நமக்கு ஒர்க்கிங் கேபிட்டல் அமௌண்ட்டு கேட்கலாம். ரெக்வயர்ட் டு calculate the estimated working capital amount for the next year. அதோட அதுக்குள்ளே இருக்கிற சின்ன சின்ன ஸ்டெப் மார்க்கு மிஸ் ஆகாமல் இருக்கிற மாதிரி தான் உங்களுக்கு கொஸ்டின் செட் பண்ணுவோன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் கிராஸ் ப்ராஃபிட் ஃபஸ்ட்டு பாயிண்ட் நம்ம கண்டுபிடிக்கணும் ஆன் எக்ஸ்போர்ட் சேல்ஸு. அதே மாதிரி காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு அண்ட் காஸ்ட் ஆஃப் சேல்ஸு. இப்போ பார்த்தீங்கன்னா இதே ஒரு 12 மார்க்ஸுக்கு நம்ம எடுத்தோம்னா இந்த கிராஸ் ப்ராஃபிட்டுக்கு ஒரு 2 மார்க்ஸ் கொடுக்கலாம். இந்த காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டுக்கு ஒரு இந்த ரெண்டுமே சேர்த்து கூட ஒரு 5 மார்க்ஸ், இது ஒரு 3, இது ஒரு 2, 5 மார்க்ஸு, ஒரு 7 மார்க்ஸு, அந்த மாதிரி பிரிக்கலாம். இது ஒரு டோட்டலாக ஒரு 8 மார்க்ஸ் கொஸ்டினாக இருக்கலாம், அல்லது 9 மார்க்ஸாக இருக்கலாம். இன்னும் சொல்ல போனால் சின்ன சின்னதாக கூட உங்களுக்கு கேட்கலாம். தட் இஸ் பாசிபிலிட்டி இருக்குது. இப்போ இன்வென்ட்ரிஸுடைய அமௌண்ட்டு மட்டும் என்ன அப்படின்னு கூட கேட்கலாம். இப்போ ஒர்க்கிங் கேபிட்டல் ஸ்டேட்மெண்ட்டில் சின்ன சின்னதாக பிரித்து அமௌண்ட் ரெக்வயர்டு ஃபார் இன்வென்ட்ரிஸ் இந்த ஒர்க்கிங் கேபிட்டல் எஸ்டிமேஷன், இது மட்டும் கூட உங்களுக்கு கேட்கலாம். அப்போ ஸ்டெப் மார்க்கு மிஸ் ஆகாத மாதிரி தான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருக்கும். சரியா? இப்போ இதுலேயே பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே 5, 2, 7 மார்க்கு சொல்கிறோம். நம்ம சொல்கிறது ஒரு எஸ்டிமேஷன் தான், நம்மகிட்ட ஆக்சுவல் மார்க் எவ்வளவு நமக்கு தெரியாது. ஸோ இது ஒரு 7னா கண்டிப்பாக அந்த ஒர்க்கிங் கேபிட்டல் அமௌண்ட்டுக்கு ஒரு 5 மார்க்ஸாக இருக்கணும் ஒரே கொஸ்டினாக கேட்டாங்கன்னா. அப்போ அந்த 5 மார்க்ஸை இதில் பிரிக்கலாம். இன்வென்ட்ரிஸ், ரிசீவபிள்ஸ் அண்டு செல்லிங் எக்ஸ்பென்சஸ், இந்த டோட்டல் கரண்ட் அசட்ஸ் உடையது என்னன்னு கேட்கலாம், அல்லது டோட்டல் கரண்ட் லயபிலிட்டிஸ் உடையது எவ்வளவுன்னு கேட்கலாம். ஸோ யூ கேனாட் அவாய்ட் எனி கொஸ்டின், பிகாஸ் ஏதாவது ஒரு கொஸ்டின் அவாய்ட் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு அதில் முக்கியமான பாயிண்ட்டு போயிடும். அதாவது வரிசைப்படி தான் நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கிட்டு வரீங்க. அப்போ ஒரு கொஸ்டினையும் அவாய்ட் பண்ணாமல் நீங்கள் எழுதினீங்கன்னா உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எழுதின மாதிரியும் இருக்கும், ஃபுல் மார்க்ஸும் கிடைச்ச மாதிரி இருக்கும். ஸோ எந்த ஒரு ஸ்டெப் மார்க்ஸும் உங்களுக்கு மிஸ் ஆகாத மாதிரி கொஸ்டின்ஸ் அவங்க செட் பண்ணும்போது நீங்கள் எதையுமே அவாய்ட் பண்ணிடாதீங்க.
ஏன்னா இதெல்லாம் ரொம்ப ஈஸியான கேல்குலேஷன்ஸ். இங்கே ஆரம்பத்துலேயே நான் கொஸ்டினில் எல்லாமே சொல்லிட்டேன், எந்தெந்த இடத்துல எதெல்லாம் கவனிச்சுக்கிட்டே வரணும்னு சொல்லி இல்லையா. சேல்ஸுனால் எத்தனை மாதம் கிரெடிட்டு, எக்ஸ்போர்ட் சேல்ஸுன்னு சொன்னால் அதில் ப்ரைஸை பற்றின ஒரு கேல்குலேஷன் கொஞ்சம் கஷ்டமாக கொடுத்துருப்பாங்க. அதை கண்டுபிடிக்கணும், அவ்வளோதான். கஷ்டம்னு கிடையாது, அதில் ஒரு ட்விஸ்ட் இருக்கும், அவ்வளோதான். சரி, இப்போ நம்ம ஆன்சரை போடலாம். ஆன்சர் நம்ம இங்கேயே அப்படியே கால்குலேஷன் போட்டுகிட்டே வருவோமா. போட்டுட்டு நம்ம கீழே இருக்கிற ஆன்சரை செக் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இன்வென்ட்ரிஸ். நம்ம ஒர்க்கிங் கேபிட்டல் ரெக்யர்மெண்ட்னா என்ன செய்வோம், கரண்ட் அசட்ஸில் உள்ளே இருக்கிற ஒவ்வொரு இண்டிவிஜுவல் கரண்ட் அசட்ஸ், தட் இஸ் இன்வென்ட்ரிஸ், டெப்டாஸ் அண்டு அதர்ஸ், ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்சஸ், கேஷு, இதெல்லாம் ஆட் பண்ணி டோட்டல் கரண்ட் அசட்ஸ்னு போடுவோம். அடுத்தது கரண்ட் லயபிலிட்டிஸில் கிரெடிட்டாஸ்க்கு அவுட்ஸ்டாண்டிங், மற்ற எக்ஸ்பென்சஸ், வேஜஸ், மேனுஃபேக்சரிங் எக்ஸ்பென்சஸ், அட்மினிஸ்ட்ரேஷன் எக்ஸ்பென்சஸ், அப்புறம் இன்கம் டேக்ஸ் எவ்வளவு பேயபிள், இதெல்லாம் அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ், இதெல்லாம் கரண்ட் லயபிலிட்டிஸில் வரும். இப்போ டோட்டல் கரண்ட் அசட்ஸ் எவ்வளவு, டோட்டல் கரண்ட் லயபிலிட்டிஸ் எவ்வளவு அப்படின்னு ரெண்டையும் பார்த்துட்டு ரெண்டையும் மைனஸ் பண்ணினோம்னா நெட் ஒர்க்கிங் கேபிட்டல் எவ்வளவுன்னு கிடைக்கும். அதில் இந்த 10% எக்ஸ்ட்ரா மார்ஜின் ஆட் பண்ண சொன்னாங்கல்ல, அதையும் ஆட் பண்ணிட்டோம்னா நமக்கு ஆன்சர் கடைசியில் வந்துடும். இப்போ இது எல்லாமே நமக்கு தெரியணும் அப்படின்னா சின்ன சின்ன கேல்குலேஷன்ஸும் சைடில் நமக்கு போட வேண்டியது இருக்கும். சரி, ஃபஸ்ட்டு இன்வென்ட்ரிஸ்க்கு என்ன கேல்குலேஷன். இன்வென்ட்ரிஸ்க்கு முதல்ல மெட்டீரியல் ரெக்குயர்மெண்ட். மெட்டீரியல் ரெக்குயர்மெண்ட்டில் மெட்டீரியல் அமௌண்ட் எவ்வளவு, 6,75,000. ஸோ 6,75,000 மெட்டீரியல் எவ்வளவு ஸ்டாக் இருக்குதுன்னு தான் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும் அசட் சைடில் இல்லையா. கிரெடிட்டாஸோடைய 2 monthsங்கிறது லயபிலிட்டி சைடில் வரும். ஸோ 1 month ஸ்டாக் ஆஃப் ரா மெட்டீரியல். ஸோ 6,75,000 இன்ட்டு 1/12 இதுதான் ரா மெட்டீரியல் ரெக்குயர்மெண்ட். 6,75,000 இன்ட்டு 1/12 என்ன, 56,250. இது ஒர்க்கிங் கேபிட்டல் ரெக்குயர்மெண்ட்டில் இன்வென்ட்ரிஸில் மெட்டீரியலுடைய அமௌண்ட்டு. இன்னொரு ஸ்டாக் என்ன இருக்குது இன்வென்ட்ரிஸில், ரா மெட்டீரியல்ஸும் ஃபினிஷ்டு குட்ஸும். ஃபினிஷ்டு குட்ஸும் 1 month ஸ்டாக் தான். இங்கே வேர்டு நல்லா கவனிங்க, ஈச்சுன்னு கொடுத்துருக்காங்க. ஈச்சுனா என்ன, ரா மெட்டீரியலுக்கும் ஃபினிஷ்டு குட்ஸுக்கும் ரெண்டுக்குமே ஒவ்வொரு மாதம் தனித்தனியாக ஸ்டாக். இப்போ ஃபினிஷ்டு குட்ஸுக்கு இங்கே நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஃபினிஷ்டு குட்ஸு உங்களுக்கு எங்கேருந்து அந்த அமௌண்ட்டு தெரியும், அதுக்கு தான் இங்கே கேல்குலேஷன்ஸில் சப் கேல்குலேஷன்ஸ் தான் இங்கே அமௌண்ட் வருது. அதை தான் சொன்னேன், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இருக்கிற மாதிரி தான் உங்களுக்கு ஸ்டெப் மார்க்கு மிஸ் ஆகாத மாதிரி கொடுப்பாங்க. இப்போ காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு அண்ட் காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் இதை பார்க்கும்போது இங்கே நமக்கு காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு அப்படிங்கிறது தான் இங்கே நம்ம கேல்குலேஷனில் எடுத்துக்கிற மாதிரி வரும். ஃபினிஷ்டு குட்ஸுக்கு இங்கே கேல்குலேஷன்ஸ் இருக்குது பாருங்கள். காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்ட் அண்ட் காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் ரெண்டு பார்க்க போகிறோம். காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு அப்படின்னா என்ன, இதில் சேல்ஸ் மைனஸ் கிராஸ் ப்ராஃபிட், இதுதான் காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு. நார்மலாக உங்களுக்கு க்ளோசிங் ஸ்டாக் எதுவும் கொடுக்கல அப்படின்னு சொன்னால் ஃபினிஷ்டு அதாவது ஓப்பனிங், இன்னும் இந்த சம்மில் இன்னும் ஒரு பெக்குலியர் பாயிண்ட் இருக்குது. இது எல்லாமே இந்த சம்மில் கவர் ஆகிறதுனால தான் இந்த கொஸ்டினை பர்டிகுலராக உங்களுக்கு நான் சூஸ் பண்ணினேன். இதில் ஒர்க் இன் ப்ராக்ரஸ் கிடையாதுன்னு கொடுத்துட்டாங்க. இன்னொரு பாயிண்ட் நீங்கள் கவனிச்சிங்களான்னு தெரில, இந்த சம்மில் ஓப்பனிங் ஸ்டாக்கும் கிடையாது, க்ளோசிங் ஸ்டாக்கை பற்றி அவங்க எதுவுமே சொல்லலை. ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன செய்யணும், க்ளோசிங் ஸ்டாக் அவங்க கொடுத்துருந்தாங்கன்னா ஃபினிஷ்டு குட்ஸுக்கு அந்த க்ளோசிங் ஸ்டாக்கை நம்ம எடுத்துக்கலாம். அதாவது ஃபினிஷ்டு குட்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த க்ளோசிங் ஸ்டாக்கை கன்சிடர் பண்ணி நம்ம எடுத்துக்க முடியும். பட் அங்கே அது கொடுக்கலை. அப்போ என்ன பண்ணுறாங்க, இங்கே ஓப்பனிங் ஸ்டாக்கும் கிடையாது, க்ளோசிங் ஸ்டாக்கும் கிடையாது அப்படிங்கிற ஒரு அசம்ஷன்ஸை நம்ம எடுக்கிறோம். ஸோ அந்த அசம்ஷன்ஸை மறக்காமல் நம்ம கொஸ்டினில் மென்ஷன் பண்ணணும்னு சொன்னேன். இங்கே ஓப்பனிங் ஸ்டாக் அண்டு க்ளோசிங் ஸ்டாக் அந்த ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குதுன்னு எடுத்துக்கிறாங்க. அதாவது ரெண்டுமே இல்லை அப்படின்னு எடுத்துக்கிறத விட ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குதுன்னு எடுத்துக்கிட்டோம்னா அங்கே நமக்கு கேல்குலேஷன் ஈஸியாக இருக்கும். வேல்யூ ஆஃப் ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் ஸ்டாக்ஸ் ஆர் ஈக்குவல். சரி, இப்போ இந்த ஃபினிஷ்டு குட்ஸோடைய ஸ்டாக் அமௌண்ட்டு நம்ம என்னவா சொல்ல போகிறோம். இங்கே காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு ஃபஸ்ட்டு கால்குலேட் பண்ணணும். காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு கண்டுபிடிக்கும் போது ரெண்டு சேல்ஸ், அதாவது டொமஸ்டிக் அண்ட் எக்ஸ்போர்ட் ரெண்டுக்குமே நமக்கு தேவைப்படுது. இப்போ டொமஸ்டிக்கு கிராஸ் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் 20ன்னு சம்மில் ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். பட் எக்ஸ்போர்ட்டுக்கான கிராஸ் ப்ராஃபிட் ரேட்டு நமக்கு தெரியாது. எக்ஸ்போர்ட்டுடைய சேல்ஸ் ப்ரைஸ் வந்து டொமஸ்டிக்கை விட 10% கம்மின்னு மட்டும்தான் பார்த்தோம். இப்போ கிராஸ் ப்ராஃபிட் ஆன் எக்ஸ்போர்ட் சேல்ஸும் ஒரு சப் கொஸ்டினாக மேலே இருக்குது. அதாவது
calculate gross profit on export sales and then cost of goods sold and then cost of sales and then estimated working capital. சரியா? இப்போ ஒவ்வொரு ஸ்டெப்பாக நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எக்ஸ்போர்ட் சேல்ஸுடைய கிராஸ் ப்ராஃபிட் ரேட்டு பார்க்க போகிறோம். இப்போ செல்லிங் ப்ரைஸ் எவ்வளவுனே சொல்லலை. எக்ஸ்போர்ட்டுக்கும் அதாவது டோட்டல் செல்லிங் ப்ரைஸ் இருக்கே தவிர ஒரு யூனிட்டுக்கு எவ்வளவுன்னு நமக்கு தெரியலை. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், டோட்டல் அமௌண்ட் எடுத்து பண்ணுறதை விட ஒரு அசம்ஷன் 100ன்னு எடுத்துக்கலாம். டொமஸ்டிக் செல்லிங் ப்ரைஸ் 100ன்னு அசம்ஷன் எடுத்துப்போம். கிராஸ் ப்ராஃபிட் 20%, அதாவது 20%ன்னு சம்பளம் கொடுத்துருக்காங்கல்ல. இப்போ 100 செல்லிங் ப்ரைஸாக இருந்தால் கிராஸ் ப்ராஃபிட் 20. ஸோ காஸ்ட் வில் பி 80. தென் எக்ஸ்போர்ட் ப்ரைஸ்னால் என்ன சொல்கிறாங்க, டொமஸ்டிக் ப்ரைஸை விட 10% கம்மி. இப்போ டொமஸ்டிக் ப்ரைஸ் 100 இருந்தால் எக்ஸ்போர்ட் ப்ரைஸு 90 இருக்கணும். ரொம்ப சிம்பிள். இப்போ காஸ்ட்டு எல்லாத்துக்கும் ஒன்று தான். செல்லிங் ப்ரைஸ் தான் எக்ஸ்போர்ட்டுக்கும் டொமஸ்டிக்கும் மாறுதே தவிர காஸ்ட்டு ரெண்டையுமே ரெண்டு சேல்ஸுக்குமே ப்ரிப்பேர் பண்ணுற ப்ரொடக்ஷன் காஸ்ட்டும் ஒன்று தான். அப்போ காஸ்ட்டு அதே 80 தான். அப்போ செல்லிங் ப்ரைஸில் நமக்கு ப்ராஃபிட் எவ்வளவு கிடைக்கும், 90 - 80 10 கிடைக்கும். அப்போ 10 அப்படிங்கிறது அமௌண்ட்டு 10 ரூபா. இது பெர்சன்டேஜாக மாற்றணுன்னா என்ன பண்ணுவீங்க, 90 ரூபா எக்ஸ்போர்ட் ப்ரைஸு, அதுக்கு 10 ரூபா ப்ராஃபிட் கிடைக்குது அப்படின்னா அதனோட ரேட் என்ன, 10/90 × 100 11.11%. இது கிராஸ் ப்ராஃபிட் ஆன் எக்ஸ்போர்ட் சேல்ஸ். முடிஞ்சுதா? இதை பேஸ் பண்ணிட்டு தான் இப்போ காஸ்ட் ஆஃப் குட் சோல்ட் அண்ட் காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் பார்க்க போகிறோம். டொமஸ்டிக் சேல்ஸில் அமௌண்ட் எவ்வளவு, சேல்ஸ் அமௌண்ட்டு, இது டொமஸ்டிக் சேல்ஸ் இல்லை, சேல்ஸ் அமௌண்ட். டொமஸ்டிக் சேல்ஸில் 18 lakhs, எக்ஸ்போர்ட் சேல்ஸுடைய சேல்ஸ் அமௌண்ட்டு 8,10,000. ஸோ அந்த ரெண்டு அமௌண்ட்டுமே இங்கே போட்டுட்டாங்க. இந்த ரெண்டுமே இங்கே போட்டாச்சு. இப்போ கிராஸ் ப்ராஃபிட்டுங்கிறது என்ன, டொமஸ்டிக் சேல்ஸில் 20%, எக்ஸ்போர்ட் சேல்ஸில் 11.11%. ஸோ 18 lakhs × 20%, 8,10,000 × 11.11%. இந்த ரெண்டும் போட்டு கிராஸ் ப்ராஃபிட்டை மைனஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு கிடைக்கக்கூடியது என்னது, காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு. ஸோ காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு. இப்போ இது டோட்டல் காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு. இதில் செல்லிங் எக்ஸ்பென்சஸை ஆட் பண்ணினோம்னா அதுக்கு பேர் காஸ்ட் ஆஃப் சேல்ஸ். இது கேஷ் எக்ஸ்பென்சஸ் தான். செல்லிங் எக்ஸ்பென்சஸ்னால் கொடுத்துருந்தாங்க மேலே, ஏதோ ஒன்று காஸ்ட் கேஷ்ன்னு பார்த்தோம்ல. மேனுஃபேக்சரிங் எக்ஸ்பென்சஸ் கேஷ்ன்னு கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் அப்படிங்கிறது செல்லிங் எக்ஸ்பென்சஸை ஆட் பண்ணணும். பட் செல்லிங் எக்ஸ்பென்சஸ் மேலே சம்பளம் பார்த்தீங்கன்னா டோட்டலாக தான் இருக்குது. இதை எக்ஸ்போர்ட்டுக்கும் டொமஸ்டிக்குக்கும் நம்ம எப்படி பிரிக்கிறது, ஒன்றுமே இல்லை, ரொம்ப சிம்பிள். சேல்ஸ் பேசிஸில் பிரிச்சிடலாம். செல்லிங் எக்ஸ்பென்சஸ் எவ்வளவு, 1,12,500. இந்த 1,12,500 நம்ம அப்போர்ஷன் பண்ணணும். எந்த ரேஷியோவில் அப்போர்ஷன் பண்ண போகிறோம், டோட்டல் சேல்ஸு டொமஸ்டிக் சேல்ஸு 18 lakhs, எக்ஸ்போர்ட் சேல்ஸு 8,10,000. இந்த ரெண்டையும் டோட்டல் பண்ணால் என்ன வரும், 26,10,000. இது அப்படியே ரேஷியோ, இது அப்படியே பர்சன்டேஜாக போடுறோம். 18 lakhs + 8,10,000 26,10,000. இதை டோட்டலில் போட்டுக்கிறீங்க கீழே டினாமினேட்டரில். இது சேல்ஸ், அதாவது செல்லிங் எக்ஸ்பென்சஸ் 1,12,500. இதை 18 lakhs = 8,10,000 இந்த ரேஷியோவில் பிரிக்கிறோம். இப்போ டொமஸ்டிக் சேல்ஸு அண்டு எக்ஸ்போர்ட் சேல்ஸுடைய சேல்ஸ் எக்ஸ்பென்சஸ் எவ்வளவுன்னு தெரியும். இந்த அமௌண்ட்டை ஆட் பண்ணினோம்னா வரதுக்கு பேர் காஸ்ட் ஆஃப் சேல்ஸ். இது சிமிலர் டு காஸ்ட் ஷீட்டு தான். காஸ்ட் ஆஃப் குட் சோல்டில் செல்லிங் எக்ஸ்பென்சஸ் ஆட் பண்ணினா வரது காஸ்ட் ஆஃப் சேல்ஸ். ஸோ நமக்கு இந்த சப் கொஸ்டின்ஸில் என்னென்ன கேட்டிருந்தாங்க, எக்ஸ்போர்ட் சேல்ஸுடைய கிராஸ் ப்ராஃபிட் அதை கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது காஸ்ட் ஆஃப் குட் சோல்டு என்னென்னு பார்த்துட்டோம். அடுத்தது காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் என்னென்னு பார்த்துட்டோம். எல்லா ஒர்க்கிங்ஸுமே நமக்கு முடிஞ்சிருச்சு. அடுத்தது இதில் செல்லிங் எக்ஸ்பென்சஸை நம்ம ரெண்டுக்குமே பிரித்தோம். செல்லிங் எக்ஸ்பென்சஸை ரெண்டுக்குமே நம்ம பிரித்தோம். அதாவது டொமஸ்டிக்கு எவ்வளவு, எக்ஸ்போர்ட்டுக்கு எவ்வளவுன்னு பிரித்தோம். ஏன்னா ஆக்சுவலாக செல்லிங் எக்ஸ்பென்சஸ்ங்கிறது ரெண்டு சேல்ஸுக்குமே போடணும். அதே மாதிரி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பென்சஸும் நம்ம பிரிக்கணுமா அப்படின்னு பார்த்தா இங்கே அதெல்லாம் அசம்ஷனாக எடுத்துக்கிட்டாங்க. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பென்சஸ் இஸ் ரிலேட்டட் டு ப்ரொடக்ஷன் ஆக்டிவிட்டீஸ். இங்கே பண்ணியிருக்கிற அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பென்சஸ் எல்லாமே ப்ரொடக்ஷனுக்கு ரிலேட்டடானது தான். அப்போ காஸ்ட்டில், ப்ரொடக்ஷன் காஸ்ட்டில் அது எல்லாமே ஆட் ஆகிருக்கும் அப்படிங்கிற அசம்ஷனை மறக்காமல் இதெல்லாம் நீங்கள் எழுதணும். இதெல்லாம் எழுதினா உங்களுக்கு ஃபுல் மார்க்கும் நல்லா கிடைக்கும். ஸோ உங்களுடைய ஆன்சர் இந்த மாதிரி பக்காவாக நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது பேப்பர் கரெக்ஷன் பண்ணுறவங்களுக்கும் அது ஒரு இம்ப்ரெஸ் பண்ணும்.
ஸோ கேல்குலேஷன் எல்லாமே நம்ம முடிச்சிட்டோம். இப்போ ஒர்க்கிங் கேபிட்டல் ரெக்யர்மெண்ட்டுக்கு வரோம். ஆல்ரெடி மெட்டீரியலுக்கு நம்ம இங்கே ஒர்க்கிங்ஸ் போட்டிருந்தோம். 56,250 அப்படின்னு போட்டிருந்தோம். அடுத்தது ஃபினிஷ்டு குட்ஸுக்கான கேல்குலேஷன் பார்க்குறதுக்காக தான் நம்ம கீழே போனோம். அப்போ ஃபினிஷ்டு குட்ஸுக்கான கேல்குலேஷன் இங்கே ஸ்டாக் எதுவுமே அவங்க கொடுக்கல. அதனால் நம்ம இங்கே காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு இந்த 21,60,000 நார்மலாக இந்த ஃபினிஷ்டு குட்ஸுடைய அமௌண்ட் எவ்வளோ இருக்கும், டோட்டல் ப்ரொடக்ஷன் காஸ்ட்டுடைய வேல்யூ தான் நம்ம அப்படியே தான் எடுத்துப்போம். அதனால தான் இந்த கிராஸ் ப்ராஃபிட்டை மைனஸ் பண்ணிவிட்டு காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு 21,60,000. இதில் 1 மந்த்து அப்படிங்கிறது ஃபினிஷ்டு குட்ஸுடைய ஸ்டாக். ஸோ ஃபினிஷ்டு குட்ஸ் 1 மந்த் ஸ்டாக் 21,60,000 அப்படிங்கிறது காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு. இதில் எதனால் நம்ம ஃபினிஷ்டு குட்ஸ் எடுக்கிறோம், ஃபினிஷ்டு குட்ஸு ஸ்டாக்கு கொடுக்கல, க்ளோசிங் ஸ்டாக்கு, ஓப்பனிங் ஸ்டாக்கும் க்ளோசிங் ஸ்டாக்கும் ஈக்குவல்னு எடுத்துக்கிறோம். அப்போ என்ன ஆகும், அப்படியே இந்த காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டை இங்கே கேல்குலேஷனுக்கு நம்ம எடுத்துக்கிறோம். 1 மந்த்துடையது ஸ்டாக்காக அப்படியே இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு. அடுத்தது ரிசீவபிள்ஸ்னால் அக்கௌண்ட்ஸ் ரிசீவபிள்ஸ் டெப்டார்ஸுடையது. டெப்டாருடையதை நம்ம ரெண்டாக பிரிக்க போகிறோம். டொமஸ்டிக் டெப்டார்ஸ்க்கு சேல்ஸுக்கு வர டெப்டார்ஸ் அண்ட் எக்ஸ்போர்ட் சேல்ஸுக்கு வர டெப்டார்ஸ் ரெண்டாக பிரிக்க போகிறோம். டொமஸ்டிக் சேல்ஸுக்கு 1 மந்த் கிரெடிட், எக்ஸ்போர்ட் சேல்ஸுக்கு 3 மந்த்ஸ் கிரெடிட். அப்போ டொமஸ்டிக் சேல்ஸுக்கு இன்ட்டு 1/12 போடணும், எக்ஸ்போர்ட் சேல்ஸுக்கு இன்ட்டு 3/12 போடணும். எந்த அமௌண்ட்டோட இந்த மல்டிப்ளிகேஷன் பண்ணணும், நம்ம இங்கே கீழே காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் அப்படின்னு கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம்ல, இந்த அமௌண்ட்டை தான் எடுத்துக்கணும். டெப்டாஸ்க்குன்னு வரும்போது ஃபுல் அமௌண்ட்டு காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் தான் நம்ம கேல்குலேஷனில் எடுக்கணும். ஸோ காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் ஃபார் டொமஸ்டிக் சேல்ஸ் இன்ட்டு 1/12, எக்ஸ்போர்ட் சேல்ஸுக்கு காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் ஃபார் எக்ஸ்போர்ட் சேல்ஸ் இன்ட்டு 3/12. இது டெப்டார்ஸுடைய அமௌண்ட். ஸோ மெட்டீரியல் ஸ்டாக் அப்படின்னா மெட்டீரியல் அண்ட் ஃபினிஷ்டு குட்ஸ் ரெண்டும் சேர்ந்து இது மெட்டீரியலுடைய மெட்டீரியல் ப்ளஸ் ஃபினிஷ்டு குட்ஸ். ஸோ இட் இஸ் டோட்டலி கால்ட் அஸ் இன்வென்ட்ரி அல்லது க்ளோசிங் ஸ்டாக்னு சொல்கிறோம்ல, இன்வென்ட்ரி. 1 மந்த்துடையது எப்போவும் அப்படி இருந்துக்கிட்டே இருக்குது. அடுத்தது டெப்டார்ஸ். இது டோட்டலாக எக்ஸ்போர்ட் அண்ட் டொமஸ்டிக் ரெண்டு பேருக்கும் உள்ள டெப்டார்ஸுடைய எஸ்டிமேட்டட் அமௌண்ட். அடுத்தது செல்லிங் எக்ஸ்பென்சஸ். இங்கே செல்லிங் எக்ஸ்பென்சஸ் ஏன் அசட் சைடில் வருது கரண்ட் அசட்ஸில், பிகாஸ் இட் இஸ் அ ப்ரீபெய்டு ஒன், குவார்ட்டர்லி பெய்டு இன் அட்வான்ஸ்னு பார்த்தோம். அப்போ செல்லிங் எக்ஸ்பென்சஸில் 3 மந்த்ஸ் குவார்ட்டர்லி ப்ரீபெய்டுங்கிறதுனால இன்ட்டு 3/12. ஏன்னா இங்கே கொடுத்துருக்குற அமௌண்ட் எல்லாமே 1 மந்த்துக்குரியது, 1 இயருக்குரியது. அதனால் டிவைட்/12 போட்டு இன்ட்டு 3 மந்த்ஸ் போடுறீங்க. இது செல்லிங் எக்ஸ்பென்சஸ். அடுத்தது கேஷ் இன் ஹேண்டு. மேலே கொஸ்டினை ரீட் பண்ணும்போதே நான் ஆல்ரெடி சொன்னேன், 2,50,000 அப்படிங்கிறது அமௌண்ட் ரெக்கவர்ட் டு பி கெப்ட், பட் இட் இன்க்ளூட் 75,000 த பேங்க் ஓவர் டிராஃப்ட் விச் இஸ் நாட் எட் யூட்டிலைஸ்டுன்னு பார்த்தோம். இப்போ 2,50,000 கையில் இருக்கணும், அதில் 75,000 ஓவர் டிராஃப்டோட அமௌண்ட்டை நம்ம யூஸ் பண்ணாமல் வச்சுருக்கோம். அது போக 2,50,000 மைனஸ் 75,000, 2,50,000 மைனஸ் 75,000, இதுதான் 1,75,000 கேஷ் ரெக்வயர்டு. இப்போ இது எல்லாமே ஆட் பண்ணிட்டோம்னா டோட்டல் கரண்ட் அசட்ஸ் ரெக்வயர்டு கிடச்சிடும். அடுத்தது கரண்ட் லயபிலிட்டிஸை கண்டுபிடிச்சி அதோட டோட்டல் கரண்ட் அசட்ஸ்லேருந்து மைனஸ் பண்ணினா நமக்கு ஒர்க்கிங் கேபிட்டல் அமௌண்ட் கிடைக்கும். இல்லை கரண்ட் லயபிலிட்டிஸில் என்னென்னலாம் வரும், கிரெடிட்டார்ஸ் வரும், அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ் என்னென்னலாம் இருக்கோ எல்லாம் வரும். கிரெடிட்டார்ஸ்க்கு என்ன பார்த்தோம், மெட்டீரியலுடைய அமௌண்ட்டை போடணும் 6,75,000, 2 மந்த்ஸ் கிரெடிட் இன்ட்டு 2/12 கிரெடிட்டார்ஸ் வந்துருச்சு. அடுத்தது அவுட்ஸ்டாண்டிங் வேஜஸ் ஹாஃப் மந்த் லேக், ஹாஃப் மந்த் டிலேன்னு பார்த்தோம். அவுட்ஸ்டாண்டிங் வேஜஸ் உடைய அமௌண்ட் 5,40,000 இஸ் ஃபார் 1 இயர், ஸோ டிவைடட் பை 12 months இன்ட்டு half month 0.5 month outstanding wages. And outstanding manufacturing expenses 7,65,000 is manufacturing expenses for 1 year. அப்போ 1 மந்த்துக்கு எவ்வளவு இன்ட்டு 1/12 இந்த அமௌண்ட்டு. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பென்சஸும் 1 மந்த் டிலே, ஸோ 1 இயருக்குள்ளே 1,80,000 12ஆல் டிவைட் பண்ணி அவுட்ஸ்டாண்டிங் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பென்சஸ். இதோட எக்ஸ்ட்ரா பாயிண்ட்டு சம்மில் மேலே பார்த்தோம். இன்கம் டேக்ஸ் டோட்டல் அமௌண்ட்டு 1,68,000 இருக்குது. இதில் 4 இன்ஸ்டால்மெண்ட்டாக பே பண்ணுறாங்க, ஒரு இன்ஸ்டால்மெண்ட்டு நெக்ஸ்ட் இயரில் பே பண்ண வேண்டியது இருக்குது. அப்போ டிவைடட் பை 4, 1 இன்ஸ்டால்மெண்ட்டுக்கு அமௌண்ட் எவ்வளவு 42,000. இந்த அமௌண்ட்டை மறக்காமல் லயபிலிட்டிஸ் சைடில் ஆட் பண்ணிக்கிறோம். இன்கம் டேக்ஸ் பேயபிள் 42,000. ஸோ இது எல்லாம் சேர்ந்து கரண்ட் லயபிலிட்டிஸுடைய அமௌண்ட்டு 2,55,750.
கரண்ட் அசட்ஸ் உடைய அமௌண்ட் 7,54,570. இந்த ரெண்டையும் மைனஸ் பண்ணிட்டோம்னா கரண்ட் அசட்ஸ் மைனஸ் கரண்ட் liabilities, net working capital is 4,98,820. பட் சம்மில் மேலே ஒரு பாயிண்ட் பார்த்தோம், 10% மார்ஜின் ஃபார் கண்டின்ஜென்சிஸ், எதிர்பாராமல் ஏதாவது செலவுகள் வரும் அப்படிங்கிறதுனால ஒரு 10% ஆட் பண்ணிக்கணும் அப்படின்னு டிசைட் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் கண்டுபிடிச்ச கடைசியில் வர நெட்வொர்க்கிங் கேபிட்டலில் யூ ஹேவ் டு ஆட் 10% ஆஃப் அமௌண்ட். பட் கண்டின்ஜென்சி மார்ஜின் இஸ் 10% ஆஃப் 4,98,820, 49,882. ஸோ த டோட்டல் ஒர்க்கிங் கேபிட்டல் amount required is 5,48,702. இதுதான் உங்களுக்கு ஃபைனல் ஆன்சர். ஸோ உங்களுடைய ஆன்சரில் இங்கே நம்ம என்னென்ன அசம்ஷன்ஸ் எல்லாம் பார்த்தோமோ அதை மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கோங்க. திருப்பி ஒன் டைம் நான் இதில் எல்லாமே திருப்பி ரீகலெக்ட் பண்ணி சொல்கிறேன். ஒர்க்கிங் கேபிட்டல் எஸ்டிமேஷன்னா என்ன? ஒர்க்கிங் கேபிட்டல்னால் கரண்ட் அசட்ஸ் மைனஸ் கரண்ட் லயபிலிட்டிஸ். ஏன் அதை ஒர்க்கிங் கேபிட்டல்னு நம்ம சொல்கிறோம்? அதை வச்சு தான் பிஸ்னஸையே ரன் பண்ணுறோம். 1 இயர்க்குள்ளே நமக்கு அது சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்குது. ஸோ இப்போ கரண்ட் அசட்ஸில் என்னென்னலாம் வரும்? கேஷ் வரும், டெப்டாஸ் வரும், கேஷ் இன் ஹேண்ட், கேஷ் அட் பேங்க்கு, டெப்டாஸ், தென் ஸ்டாக் மே பி இன் 3 ஃபார்ம்ஸ்: ரா மெட்டீரியல், ஒர்க் இன் ப்ராக்ரஸ், ஃபினிஷ்டு குட்ஸ். இந்த சம்மில் ஒர்க் இன் ப்ராக்ரஸை அசம்ஷனில் அவங்களே கொடுத்துட்டாங்க. இக்னோர் ஒர்க் இன் ப்ராக்ரஸ்னே அவங்களே கொடுத்துட்டாங்க. இங்கே நீங்கள் அசம்ஷன் பண்ண வேண்டிய வேலையே இல்லை. டெப்ரிசியேஷனையும் இங்கே அவாய்ட் பண்ண சொல்லிட்டாங்க. இப்போ அவங்க கொடுத்துருக்கிறதுல கிராஸ் ப்ராஃபிட் ரேட் 20% அப்படின்னு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இட் ஷுட் பி டொமஸ்டிக் சேல்ஸ் கிராஸ் ப்ராஃபிட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஏன்னா சேல்ஸ் ப்ரைஸ் ஆஃப் எக்ஸ்போர்ட் சேல்ஸ் இஸ் 10% பிலோ டொமஸ்டிக் சேல்ஸ் ப்ரைஸ்னு கொடுத்துருக்காங்க. அப்போ மேபி இந்த கிராஸ் ப்ராஃபிட் ஷுட் பி டொமஸ்டிக் சேல்ஸாக இருக்கணும். இப்போ எக்ஸ்போர்ட் சேல்ஸுக்கான டொமஸ்டிக் ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்து அதில் கிராஸ் ப்ராஃபிட் ரேட்டு பார்க்கணும். டொமஸ்டிக் சேல்ஸு 100 இருந்துச்சுன்னா எக்ஸ்போர்ட் சேல்ஸு 90 இருக்கும். அப்போ அதை பேஸ் பண்ணி காஸ்ட்டு ரெண்டுக்குமே ஒன்றா தான் இருக்குங்கிறதுனால எக்ஸ்போர்ட் சேல்ஸுடைய கிராஸ் ப்ராஃபிட்டை ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சோம். அடுத்தது காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு நம்ம கண்டுபிடிக்கணும். ஏன்னா இங்கே எக்ஸ்போர்ட் சேல்ஸில் டொமஸ்டிக் சேல்ஸு அண்ட் எக்ஸ்போர்ட் சேல்ஸில் நம்ம கால்குலேஷன் கிராஸ் ப்ராஃபிட்டை முடித்த உடனே அடுத்தது நமக்கு ஃபினிஷ்டு குட்ஸுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கால்குலேஷன் இதில் இருக்குது. ரா மெட்டீரியலுக்கு மெட்டீரியல் அமௌண்ட் கொடுத்துட்டாங்க, அதை வச்சு எவ்வளவு ஸ்டாக் இருக்குன்னு சொல்லிடலாம். பட் ஃபினிஷ்டு குட்ஸ் அப்படிங்கிறது ஓப்பனிங் ஸ்டாக்கும் இல்லை, க்ளோசிங் ஸ்டாக்கும் இல்லை, அவங்க கொடுக்கல. ஓப்பனிங் ஸ்டாக்கு அண்ட் க்ளோசிங் ஸ்டாக்கு இல்லை. அதனால் அங்கே நம்ம அசம்ஷன் என்ன எடுத்துக்கிறோம்? தட் இஸ் நோ ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் ஸ்டாக். தட் இஸ் நோ ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் ஸ்டாக். அப்போ எல்லாமே நம்ம ஃபினிஷ்டு குட்ஸ் இருக்கிறது எல்லாமே ஈவனாக இருக்கிற மாதிரி அர்த்தம் எடுத்துக்கிறோம். ஸோ ஃபினிஷ்டு குட்ஸுடைய டோட்டல் அமௌண்ட் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு, அதாவது காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டை வச்சு நம்ம கண்டுபிடிக்கிறோம். அடுத்தது காஸ்ட் ஆஃப் சேல்ஸுமே இங்கே கொஸ்டினில் கேட்டிருக்காங்க, அந்த காஸ்ட் ஆஃப் சேல்ஸும் கண்டுபிடிக்கிறோம். இந்த ஃபினிஷ்டு குட்ஸுக்கு ஸ்டாக் எவ்வளவு இருக்கணும் அப்படிங்கிறத 1 மந்த்துடைய ஸ்டாக்காக நம்ம எடுத்து காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு அமௌண்ட்லேருந்து எடுக்கிறோம். அடுத்தது ரிசீவபிள் டெப்டாஸ், டொமஸ்டிக் சேல்ஸுக்கு காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் ஃபார் டொமஸ்டிக் சேல்ஸ் அண்ட் அதே மாதிரி எக்ஸ்போர்ட் சேல்ஸுக்கான காஸ்ட் ஆஃப் சேல்ஸ், அது ரெண்டையும் எடுத்து பர்டிகுலர் கிரெடிட், அவங்க 1 மந்த் கிரெடிட் 3 மந்த் கிரெடிட்னு கொடுத்துருக்காங்கல்ல, அதை மல்டிப்ளை பண்ணிவிட்டு நம்ம போடுறோம். அடுத்தது மறக்காமல் ப்ரீபெய்டு எக்ஸ்பென்சஸ், செல்லிங் எக்ஸ்பென்சஸ் ப்ரீபெய்டாக இருக்குது, அதை போடணும். கேஷ் அமௌண்ட் எவ்வளவு கையில் வச்சுருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதில் 75,000 இஸ் இன்க்ளூடட் விச் இஸ் த பேங்க் ஓவர் டிராஃப்ட் அமௌண்ட் நாட் எட் யூட்டிலைஸ்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் அதை மைனஸ் பண்ணிவிட்டு மீதி இருக்கிறத கேஷ் இன் ஹேண்டாக காமிக்கிறோம். கரண்ட் லயபிலிட்டிஸில் கிரெடிட்டாஸ் மறக்காமல் போடணும். அதுக்கு மெட்டீரியல் அமௌண்ட்டு தான் எப்போவுமே எடுக்கணும். அவுட்ஸ்டாண்டிங் வேஜஸ் எவ்வளோ மாதத்துக்கான அவுட்ஸ்டாண்டிங் இருக்கோ அதால் மல்டிப்ளை பண்ணி போட போகிறோம். இன்கம் டேக்ஸ் பேயபிளில் ஒரு இன்ஸ்டால்மெண்ட், 4 இன்ஸ்டால்மெண்ட்டில் ஒரு இன்ஸ்டால்மெண்ட். மறக்காமல் கண்டின்ஜென்சி மார்ஜின். இந்த மாதிரி செம்ம ரீட் பண்ணும்போதே நம்ம மெயின் பாயிண்ட்ஸை மார்க் பண்ணி வச்சுக்கணும். அதை மிஸ் பண்ணாமல் ஆன்சரில் அதை ப்ரொடியூஸ் பண்ணிட்டீங்களான்னு ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது எல்லாத்துக்குமே ஸ்டெப் மார்க் உங்களுக்கு மிஸ் ஆகாமல் கொஸ்டின் செட் பண்ணுவாங்க. அதனால் எந்த ஒரு பர்டிகுலர் கொஸ்டினையும் நீங்கள் அந்த ஸ்டெப் மார்க்கை மிஸ் பண்ணிட்டீங்க, அந்த ஸ்டெப் கொஸ்டின் ஒரு கொஸ்டினை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து வர்றது உங்களுக்கு ஆன்சர் சரியாக வராது.
இப்போ ஒரு தனியாகவே கேஸ் ஸ்டடி கொஸ்டின்ஸு ஒரு ஃபுல் கொஸ்டினாக கேட்டிருந்தாங்கன்னா என்ன அர்த்தம், நீங்கள் ஒவ்வொரு ஸ்டெப்பாக கண்டுபிடிச்சிட்டே வரதுக்கு உங்களுக்கு மார்க் உண்டு. அதை அப்படியே தனித்தனி கொஸ்டினாக சப் கொஸ்டின்ஸாக கேட்க போகிறாங்க. அதனால் நடுவில் எங்கேயாவது ஒரு கேல்குலேஷன் உங்களுக்கு தப்பாச்சுன்னா அடுத்தடுத்து வர்ற சப் கொஸ்டின்ஸ் எல்லாமே ஆன்சர் தப்பாக வரும். ரொம்ப கேர்ஃபுல்லாக செய்யுங்க. கேஸ் ஸ்டடி கொஸ்டின்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ அதனால தான் இந்த ரிவிஷனில் நமக்கு கேஸ் ஸ்டடி கொஸ்டின்ஸாக எந்த மாதிரிலாம் வரும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணி ஒரு ரிவிஷன் போட்டுகிட்டே வந்தோம்னா உங்களுக்கு இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் கவர் ஆன மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இன்றைக்கி இந்த லைவ் செஷன் போட்டேன். அடுத்தது எந்த சப்ஜெக்ட் போடலாம், எந்த கேஸ் ஸ்டடி கொஸ்டின்ஸ் பார்க்கலாம், அந்த மாதிரி உங்களுடைய கமெண்ட் எதுவாக இருந்ததுன்னா நீங்கள் சொல்லுங்கள். உங்களுடைய வியூஸ் என்னங்கிறத பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம அடுத்த ரிவிஷன் கிளாஸஸை நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ டிசம்பர் 8 எழுத போகிற ஸ்டூடெண்ட்ஸும் சரி, அவங்களுக்குமே இது யூஸ் ஆகும். இன்னும் ஒரு 4 நாள் தான் இருக்குது, ரொம்ப உங்களுக்கு டைம் கம்மி தான். பட் ஜனவரி எழுதுகிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் இருக்குது. நம்ம நடுவில் எவ்வளோ வேணாலும் நம்ம ரிவிஷன் பண்ணலாம். உங்களுடைய வியூஸை சொல்லுங்கள். எந்தெந்த சப்ஜெக்டில், எந்தெந்த சாப்டரில் அல்லது எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். நம்ம அது எல்லாமே ஸ்மார்ட் ரிவிஷனில், என்ன நம்ம பண்ணுறது ரிவிஷன், அது ஸ்மார்ட்டாக இருக்கணும். எது கேட்பாங்க, எப்படி கேட்பாங்க, அதுக்கு எப்படி ஆன்சர் பண்ணணும், அந்த மாதிரி யோசித்து போட்டோம்னா ஃபுல் மார்க்கும் நமக்கு கிடைக்கும், மிஸ் ஆகாமல் கிடைக்கும். ஏன்னா நீங்கள் போடுற எஃபர்ட்டு ரொம்ப ஜாஸ்தி, நிறைய படிக்கிறீங்க. அது வேஸ்ட் ஆகாமல் இருக்கணும்னா என்ன செய்யணும், ஸ்மார்ட்டாக ரிவிஷன் பண்ணணும், ஸ்மார்ட்டாக ஆன்சர் ப்ரெசென்ட் பண்ணணும் இல்லையா? அந்த ரெண்டுமே தேவை. அதுக்காகத்தான் இந்த மாதிரி உங்களுக்கு நான் இப்போ கொண்டு போயிட்டுருக்கேன். இந்த ரிவிஷன் கிளாஸஸ் மாதிரி வச்சோம்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ உங்களுடைய வியூஸ் எல்லாத்தையும் நீங்கள் சொல்லுங்கள். நம்ம அடுத்த ஒரு ரிவிஷன் கிளாஸில் நம்ம மீட் பண்ணலாம். நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த ரிவிஷன் கிளாஸோ அல்லது லைவோ வேறு எந்த வீடியோஸ் இம்பார்ட்டண்ட்டாக நான் அப்பப்போ அப்டேஷன் போடுறது எல்லாமே உங்களுக்கு மிஸ் ஆகாமல் கிடைக்க நோட்டிஃபிகேஷனையும் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க.